ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட 5 உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால்ட்டி சிக்கன். இது கோழி மாதிரி தானே இருக்குன்னு யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்கவே வேணாம், இது கோழி தான். நம்ம ஊர்ல இருக்கிற கோழி எல்லாமே அடர்த்தியான முடியோடு தானே இருக்கும். ஆனால் இந்த கோழி மனிதர்களால் உருவாக்குனது. எதுக்குண்டா, உலகத்துல கோழி கறி சாப்பிட்ற மனிதர்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்குண்டு உருவாக்கின கோழி தான் இந்த பால்ட்டி சிக்கன். க்ளோஃபிஷ். இந்த மீனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மீனை 2003 தான் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த மீனை பார்க்கறதுக்கு பளிச்சுண்டு தெரியுதுல்ல. அது எப்படின்னா, ஜெல்லி ஃபிஷ்ஷோட டிஎன்ஏவையும் நம்ம வளர்க்குற கலர் ஃபிஷ்ஷோட டிஎன்ஏவும் சேர்த்து தான் இந்த மீனை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த மீன் இவ்வளோ அழகாகவும் பளிச்சுன்னு தெரியுது. பெல்ஜியன் ப்ளூ கவ். இந்த மாட்டை பார்த்தா ஜிம்முக்கெல்லாம் போய் பாடியெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை, உலகத்தில் மாட்டு இறைச்சி அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்குனது தான் இந்த பெல்ஜியன் ப்ளூ கவ். இந்த மாட்டோட சராசரியோட 450 கிலோ. விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் இந்த மாட்டை 1375 கிலோ வரைக்கும் வளர்த்து காட்டியிருக்காங்க. ஹியூமன் பிக். இந்த கண்டுபிடிப்பு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்லி பன்றியோட டிஎன்ஏவையும் மனிதனோட டிஎன்ஏவையும் மிக்ஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. ஆர்கான் டிரான்ஸ்ஃபர் மனிதன்கிட்ட ஒரு உறுப்பு ரொம்ப டேமேஜ் ஆனால் இன்னொரு மனிதனோட ஆர்கானை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனாலும் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு தான் விஞ்ஞானிகள் இந்த ஹியூமன் பிக்கை உருவாக்கியிருக்காங்க. மனிதனுக்கு எந்த உறுப்பு தேவையோ அந்த டிஎன்ஏவை பன்றியோட உடம்புல வச்சு வளர்க்குறாங்க. அது நல்லா வளர்ந்த உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதை மனித உடம்புக்கு மாத்துறாங்க. ஆனா இந்த கண்டுபிடிப்பு இன்னும் டெஸ்டிங்ல தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே நடைமுறைக்கு வரும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மேன்கலிட்ஸ் பிக். இதை பன்னியோட டிஎன்ஏவையும் செம்பரியாட்டோட டிஎன்ஏவையும் சேர்த்து உருவாக்குனது. இது எதுக்கு உருவாக்குனாங்கடா, குளிர் பிரதேசத்துல நிறைய பன்றி கறி சாப்பிட்ற மனிதர்கள் இருக்கிறதுனால சாதாரண பன்றிகள் எல்லாமே குளிர் தாங்க முடியாம இறந்து போயிருது. ஸோ அப்படி குளிரை தாங்கணும்னு தான் இந்த பன்றியை உருவாக்கியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.